வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி போக்கில் ஃப்ரை செய்ய போகிறேன். இல்லாட்டி ஒரு தேக்கரண்டி உப்பு சேர்த்து நாங்கள் ரெண்டையும் நல்லா கலந்து விடுவோம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி நாங்கள் இதை வைப்போம். பேனில் ஒரு மேசக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுருக்கு. அந்த எண்ணெய்க்குள்ள நாங்கள் இப்போ இந்த போக்கை போட்டு அவிய விடுவோம். நல்லா போட்டு நல்லா இந்த போக் இதுக்குள்ள அவிஞ்சிடறது. நல்லா இந்த போக்கு இந்த லாரில் இருக்க கொழுப்பு எல்லாம் இதாங்க அதெல்லாம் கணக்கு என்ன விட இல்லை. தேவைப்பட்டால் நாங்கள் பேர்ந்து விட்டு கொள்ளுவோம். இதை நல்லா புரிய விட்டு இந்த போக்கு நல்லா அவிய விடுவோம். இந்த அவிய விட்ட போக்கு நாங்கள் கொடுக்க திரட்டி விடுவோம். சட்டிக்கே சொல்லி தண்ணி கலந்து அந்த தண்ணியும் இதோட சேர்த்து இந்த போக்கு நல்லா அவிஞ்சு வரும் வரைக்கும் நாங்கள் மூடி விடுவோம். அது தண்ணி விட்டு அவிஞ்சு எண்ணெய் பிறந்து வரும் வரைக்கும் நாங்கள் இப்படியே விட்டுடுவோம். ஹீட்டை மீடியத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நாங்கள் இந்த போக்குக்குள்ளே வதக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம், ஒரு சுவத்த கூரை வெங்காயம் பாதி, கருவேப்பிலை ரொம்ப, 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு கருவாப்பட்டை, 5 உள்ளி, ஒரு இந்த துண்டு இஞ்சி சேர்த்து குறப்பாக இடித்து வச்சுருக்கேன். இது நாங்கள் பேர்ந்து கடைசியாக நாங்கள் இதை சேர்ப்போம். 10 நிமிஷத்துக்கு பிறகு இன்னும் தண்ணி இருக்குது. இந்த இதை வச்சு நல்லா அவிஞ்சு வரைக்கும் அது வரைக்கும் தண்ணி வற்றும் வரைக்கும் மூடி விடுவோம். இப்போ சொட்டு தண்ணி நிற்குது. இந்த ஸ்டேஜில் நாங்கள் இதை இறக்கி இன்னொரு டிஷ்ஷுக்கில் போடுவோம். இன்னொரு டிஷ்ஷுக்கு நாங்கள் போட்டாச்சுது. இப்போ நாங்கள் இதுக்குள்ள 30 கிராம் பட்டர் போடுவோம். அடுத்து வச்சுன்னு உருகிட்டுது. 30 கிராம் பட்டர் போடுறோம். இதுக்குள்ள இந்த பட்டர் உருகட்டும். ஃப்ரை பண்ணுறதுக்கு இது மசாலா பவுடர், இது சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு தேக்கரண்டி மசாலா பவுடர், ஒரு தேக்கரண்டி மிளகு, ஒரு தேக்கரண்டி கறி பவுடர், ஒரு தேக்கரண்டி காஷ்மீர் மிளகா பவுடர், 1/4 தேக்கரண்டி பெருஞ்சீரக பவுடர். இது இவ்வளவும் நாங்கள் கடைசியாக இந்த இறைச்சிகளை சேர்க்குறதுக்கு வச்சுருக்கிறேன். பட்டர் நல்லா உருகி வந்துட்டுது. இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்கிற வெங்காயம், இஞ்சி, உள்ளி, கருவேப்பிலை ரொம்ப எல்லாத்தையும் ஒரேடியாக சேர்த்து விடுவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் அரைவாசி வதங்கிட்டுது. இப்போ நான் இந்த எல்லா பவுடரையும் இதுக்குள்ள சேர்த்து விடுவேன். சேர்த்து நல்லா வதக்குவோம். ஒரு நிமிஷம் இதை அப்படியே நல்லா வாட்டி விடுவோம். அதுக்கு பிறகு இந்த இங்கே வதச்சி வச்சுட்டு இந்த இறைச்சியையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுப்போம். அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுட்டு நாங்கள் உப்பு பார்த்தோம். உப்பு அளவாக இருக்குது. ஒரு வெஜிடபிள் ஸ்டோக்கில் நான் அதில் ஒரு காவாசி துண்டு இதுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா பிரட்டி விடுவோம். பிரட்டிட்டு நாங்கள் ஒரு 3 நிமிஷம் மூடி விடுவோம். இந்த மிளகாத்தூள் எல்லாம் அவிஞ்சு அதில் பச்சை மணம் போகும் வரைக்கும் 3 நிமிஷத்தால் நாங்கள் வடிவாக கலந்து விடுவோம். இது எல்லாம் வடிவாக பொரிஞ்சு வந்துட்டுது. நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இறக்கினோம்னா ஓகே இருக்கும். சுட சுட காரமான பெப்பர் போக் ரெடி.